இப்பொழுது மகா சிவராத்திரி இரவின் நிகழ்வுகளை தமிழகம் முழுக்க பல்வேறு ஆலயங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சி நமக்கு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை நம்முள் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உணவை மறந்து உறக்கத்தை மறந்து சிவனையே நினைத்து இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுவது என்பது நம்முள் ஒரு ஆன்மீக விழிப்பை கொண்டு வருகிறது. ராமலிங்க அடிகளார் சொன்னார், பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று. இது சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தத்துவம். பசித்திரு என்று சொன்னால் பசியோடு இருப்பது என்ற அர்த்தம் மட்டுமல்ல, பல்வேறு ஞான தகவல்களையும் உள்வாங்கி பசித்திருத்தல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஆன்மீக பசியோடு இருக்கின்றோம். இப்பொழுது சிவபெருமானுடைய ஞான அமுதத்தை உள்வாங்குவதற்காக தனித்திரு என்று சொன்னால் தனியாக ஓரிடத்தில் சென்று அமர்ந்து இருப்பது என்று அர்த்தமல்ல. ஆங்கிலத்திலே இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்வார்கள். தனித்துவத்தோடு தனித்தன்மையோடு இருத்தல். சிவபெருமான் தனித்தன்மையோடு எப்படி இருக்கின்றாரோ அவரை போன்று தனித்துவத்தோடு தனித்தன்மையோடு இருப்பதை தனித்திரு என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக விழித்திரு என்று சொல்கிறார். இந்த விழித்திருத்தல் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக இந்த மகா சிவராத்திரியிலே இந்த 3ஆம் ஜாமத்திலே நாம் விழித்திருக்கின்றோம். இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பேறு அல்ல. இன்றைய மகா சிவராத்திரி அன்று விழித்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேறு. இது நம்முள் ஆன்மீக விழிப்பு உணர்வை ஏற்படுத்துகின்றது. இது ஆன்மீக விழிப்புணர்வு என்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. வலுவான ஆரோக்கியம் உள்ள மக்கள் சமூகத்திற்கு இடையே தான் ஒரு வலுவான ஒரு சூழல் அமையும். அந்த வகையில் பசித்திரு ஆன்மீக பசியோடு இருத்தல், அறிவு பசியோடு இருத்தல், தனித்திரு தனித்தன்மையோடு இருத்தல், விழித்திரு விழிப்பு உணர்வோடு இருத்தல் என்று பொருள்படுகிறது. ஆக இந்த பசித்திரு தனித்திரு விழித்திரு 3 வாசகங்களின் முதல் எழுத்தை மட்டும் எடுத்து எழுதி பாருங்கள். பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி பதவி. ஆக இந்த 3ஐயும் யார் கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பதவி தானாக வந்து விடுகிறது. ஆக இந்த ஆன்மீக பதவி வருவதற்கு நாம் இந்த நன்னாளிலே அந்த சிவனுடைய நிலையை எல்லோரும் அடையலாம். தமிழிலே கடவுள் என்று சொல்கின்றோம், கடவெளி என்று சொல்லவில்லை. கட உள் என்றால் நமக்குள் கடந்து செல்லுதல். நமக்குள் கடந்து செல்லும் பொழுது இந்த ஜீவனுக்குள் சிவன் வந்து அடைவார் என்பதை இந்த மகா சிவராத்திரி எடுத்து கூறுவதற்காகவே இந்த இரவு முழுக்க நாம் விழித்திருந்து சிவபெருமானுடைய ஞான அமுதத்தை உள்வாங்கி கொண்டு இருக்கிறோம். Very strong scholarships for the youth. 50% scholarship they can get or 100% scholarship they can get, but that is only if you don't have money, because it costs money to deliver this. But we are willing to give it free of cost. But if you are getting it free in scholarship, a certain number of hours a week, you must do something which is not about you, about somebody else. You can go and teach a child in a slum or something, a little bit of mathematics or science, or you can help an old person somewhere, or you can plant a tree or whatever. Something which is not about your personal stuff. You do something that's good for somebody else. Certain number of hours if you put in, we will give full scholarship for in engineering for youth, if you are young. If you're not dead, I think you're young. Now I am wondering, the silence is scaring me. The silence is scaring me. Alive people? Now, in this whole effort, there are many aspects to this, but this kind of movement where we want to touch at least 3 billion people in the next 18 to 24 months with 15 minutes of closing eyes. If 3 billion people close their eyes 15 minutes a day, believe me, the world will change in many ways. There was an experiment conducted in United States recently where
young people were made to sit in a room where there is no television, no phone, no painting, nothing, white walls all around. They have to just sit there quietly for 15 minutes. If they cannot, they can opt to have an electric shock, a mild electric shock. 67% of the young people chose electric shock rather than sitting quietly for 15 minutes. So you see, sitting quietly with eyes closed for 15 minutes, if 3 billion people do it, it can transform the world, can mitigate the mental health pandemic which is supposed to be coming. People make predictions. Predictions are made based on cold statistics. What is beating in a human heart is never taken into account. Statistics don't take that into account. But if all of us are willing, can we make sure விட ரொம்ப செழுமையான வாழ்க்கை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்மளோட நினைவுகள் அவ்வளோ ஆழமாக இருக்குது. இதனால தத்ரூபமான கற்பனை திறன் இருக்குது. இதனால தான் மனிதர்கள் இவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுது. மற்ற உயிரினங்களால் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக செய்கிறோம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிறது திறமையை பற்றின விஷயம் இல்லை, இது விருப்பத்தை பற்றினது. எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க, வேற எங்கேயோ இல்லை. ஆனால் விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் கடந்த காலத்தில் கை போடுறாங்க, இல்லை வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க. அதில் தப்பு எதுவும் இல்லை. நேற்றை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கலாம், நாளைய பற்றி யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் இல்லாதவனை பற்றி யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதை தவறாக புரிஞ்சுக்கும் போது நீங்கள் காற்றுல கோட்டை கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் காற்றுல கோட்டை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இது உண்மையான கோட்டைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் அது நிஜம்னு நினைக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் நியூராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காற்றுல கட்டின கோட்டையிலே வாழ ஆரம்பிச்சிட்டா நீங்கள் சைக்காட்டிக்னு சொல்லுவோம். அதாவது மனநிலையில் பிரச்சனை. ஒரு மூணாவது நபர் வந்து அந்த காற்றுல கட்டின கோட்டையில் வாழ்கிறதுக்கு வாடகை வாங்குவார். அவரை சைக்காட்ரிஸ்ட் அல்லது மனோ தத்துவ நிபுணர்னு சொல்லுவோம். நீங்கள் கற்பனையில் காற்றுல கட்டின கோட்டை, அதில் நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் காற்றுல கோட்டை கட்டிக்கலாம், ஆனால் அது அங்கே இருக்குதுன்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்குது தமிழ்நாட்டில். இப்படி ஒரு துறவி அல்லது முனிவர் பூசலார்னு இருந்தார். பூசலார் ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். ஊரில் ரொம்ப ஏழ்மையான இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த பகுதியுடைய அரசர் சிவனுக்கு ஒரு மகத்தான கோயில் கட்டினார். அடுத்த நாள் கோயிலை பிரதிஷ்டை செய்ய போகிறாரு. சிவன் அந்த பிரதிஷ்டைக்கு வந்து அவர் கோயிலை பார்க்கணுன்னு அவர் வேண்டினார். ஆனால் அவரோட கனவுல சிவன் தோன்றி அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உன்னோட கோயிலுக்கு நாளைக்கு நான் வர முடியாதுப்பா, ஏன்னா நான் பூசலாருடைய கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னார். அரசர் யார் இந்த பூசலாருன்னு யோசித்தார். நான் இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருக்கேன், சிவனோ பூசலாருடைய கோயிலுக்கு போகிறதா சொல்கிறாரே அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி போனார். அப்போது அவர் ராஜ்யத்துடைய ரொம்ப ஏழ்மையான பகுதியில் ஒரு சின்ன குடிசையில் இவர் தான் பூசலாருன்னு காட்டினாங்க. அவர் இவரை பார்த்தாரு. அவர் கந்தலை அணிஞ்சிட்டு இருந்தார். நீங்கள் தான் பூசலாரான்னு கேட்டார். நீங்கள் கோயில் கட்டுனீங்களான்னு கேட்டினார். உங்கள் கோயில் எங்கன்னு கேட்டார். பூசலார் கொஞ்சம் தர்ம சங்கடமாயிட்டார். அவர் நான் இதை என்னோடய இதயத்தில் கட்டினேன்னு சொன்னார். என்னது, உங்கள் இதயத்தில் ஒரு கோயிலை கட்டுனீங்களா? நான் பிரம்மாண்டமான ஒரு கோயிலை வெளியில் கட்டியிருக்கேன், நீங்கள் என்ன இதயத்தில் கட்டுனீங்களா? இல்லை, நான் என் இதயத்தில் ஒவ்வொரு செங்கலாக கட்டினேன், நான் கற்பனையாக உருவாக்கலை. ஒவ்வொரு செங்கலாக, ஒவ்வொரு நுட்பத்தையும், ஒவ்வொரு வளைவையும் கல்லில் செதுக்கி என் மனசுலையும் இதயத்துலேயும் நான் கட்டியிருக்கிறேன்னு பூசலார் சொன்னார். சிவன் வந்து என்னோட கனவில் உன்னோட கோயிலுக்கு வரதா சொன்னார், என்னோட கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போது பூசலார் சொன்னார், ஆமாம், சிவன் நாளைக்கு என்னோட கோயிலுக்கு வரதா சொன்னாருன்னு சொன்னார். இதுதான் மனித விழிப்புணர்வுடைய சக்தி.
உங்களோட நினைவாற்றலையும் கற்பனை திறனையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அதுக்குள்ளே உங்கள் உயிர் சக்தியையும் புகுத்தினா அது ஒரு உண்மையாக மாறும். இதுதான் மனிதராக இருக்கிறதுடைய சக்தி. இந்த அதிசயத்தை, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அதிசயத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதை துயரமாக மாற்றிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, நோயோ மரணமோ விவாகரத்தோ உங்கள் வாழ்க்கையில் என்னவே நடந்துட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப கொடூரமான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும், அப்பையும் நீங்கள் எரிச்சலாகிறதுக்கோ துயரமாகிறதுக்கோ கவலையாகிறதுக்கோ எந்த காரணமும் இல்லை. ஏன்னா நீங்கள் எதுவுமே இல்லாமல் இங்கே வந்தீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருந்தாலும் எப்படியோ என்ன கிடைச்சாலும் லாபம்தான், இந்த உத்தரவாதமும் இருக்குது. நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போக எதுவும் இல்லை. எதுக்காக அழுகிறீங்க? எதுக்காக அழறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன செஞ்சாங்க தெரியுமா, என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமா, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க. யார் என்ன செஞ்சாலும் ஒரு பொருட்டு இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே எவ்வளோ கொடூரமான விஷயம் செஞ்சுக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்களை துயரமாக்கும்போது உங்களுக்கு நீங்களே நீங்கள் கொடுமை செஞ்சுக்கிறீங்க. உங்களை நீங்களே மன அழுத்தமாக்கிக்கிறீங்கன்னா, எரிச்சலாக்கிக்கிறீங்கன்னா, துயரமாக்கிக்கிறீங்கன்னா, மனக்கவலையில் ஆழ்த்திக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகள் தேவையில்லை. சுய உதவியில் இருக்கிறீங்க, அற்புதமாக அதில் வேலை செய்கிறீங்க. இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான நேரம் இது. இந்த இரவில் எனக்கு இந்த ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்களா? நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு க்ஷணமாவது ஒரு அற்புதமான மனிதராக இருக்கிறதுனா என்னன்னு உணர்ந்திருக்கிறீங்க தானே? உங்களுக்கும் உங்களை சுற்றி யாரோ ஒருத்தவங்களுக்கும் அற்புதமாக ஒரு க்ஷணமாவது இருந்திருக்கீங்களா? அப்படின்னா அற்புதமாக இருக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில் இல்லை நீங்கள் மரணப்படுக்கையில் அடுத்த க்ஷணம் இறக்க போகிறதா இருந்தாலும், நீங்கள் உங்களோட அற்புதமான தன்மையை கீழே போடுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகா சிவராத்திரியாக தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.